லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார் சார் இங்கதான் ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஹே விக்ரம்யா? ஆமாடா சார் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. மித்ரா விக்ரம் உள்ள போய் அவளை பிடிங்க, எங்கே தடுக்கி விழுந்துட போறா. விக்ரம் 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 மித்ரா பாத்து. விக்ரம் விக்ரம் மித்ரா ஐயோ மித்ரா ஐயோ என்னமா அது? விக்ரம் மித்ரா மித்ரா அழாதம்மா. என்ன இது? விக்ரம் மித்ரா மித்ரா விக்ரம் மித்ரா அழாதம்மா. மித்ரா அழாதம்மா. விக்ரம் எங்கடா போன? நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுடா. ஐயோ என்னை விட்டுட்டு ஏண்டா போன? நீ எங்க இருந்தாலும் மம்மி கிட்ட சீக்கிரம் வந்துடுடா விக்ரம். விக்ரம் சீக்கிரம் வந்துடுடா. இல்லனா அம்மா செத்து போயிடுவேண்டா. மித்ரா அமைதியா இரு. இந்த பாரு விக்ரம் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பான். வந்துருவாமா. ஏன் தான் இப்படி உன்னை போட்டு நீ கஷ்டப்படுத்திக்கிறியோ தெரியல. நீ அமைதியா இரு மித்ரா. விக்ரம் நம்மளை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான். எல்லாரும் அவனை தேடி போயிருக்காங்கல்லம்மா. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. இல்லம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. அப்படி இல்லன்னா நம்மள இவ்ளோ நேரம் பிரிஞ்சு அவன் இருக்கவே மாட்டாம்மா. என்ன பண்ணுவேன்? ஐயோ என் பையன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ. ஐயோ கடவுளே, உன்னை நம்பிதான கோயிலுக்கு வந்தேன். எனக்கு ஏன் இந்த நிலைமை? மித்ரா நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. நீங்க அழுது புலம்புறத பார்த்து மத்தவங்களும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி விக்ரம்க்கு எதுவும் ஆயிருக்காது மித்ரா. அவன் எங்கேயாவது சேஃபா தான் இருப்பான். மித்ரா ஒரு பக்கம் விடையும் தேடிட்டு தான் இருக்காரு, இன்னொரு பக்கம் நானும் தேட தான் போறேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க? மித்ரா இன்னொரு ½ அன் அவர்ல விக்ரம் வீட்டுல இருப்பான். நீங்க கண்ணை தொடச்சிட்டு தைரியமா இருங்க. மா அவங்களுக்கு குடிக்க ஏதாவது தண்ணி கொடுங்கம்மா. தேனு நீ எங்கேயும் போகாம கூடவே இருந்து அவங்கள பாத்துக்க. மா நான் கோயிலுக்கு போய் விக்ரம தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். சரி கார்த்தி, அவனை சீக்கிரம் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடும். சரிம்மா நான் கிளம்புறேன், வரேன். கார்த்தி இருப்பா, நானும் உன் கூட வரேன், சேர்ந்தே தேடுவோம். சரி வாங்க. வரேம்மா வரேன். ஏ நாகு, போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா போ. விக்ரம் எங்கடா போன? நீ போகும்போது என்னையும் கூட்டு போயிருக்கலாம் இல்லடா. ஏண்டா என்ன தனியா விட்டு கஷ்டப்படுத்துற?
வந்துரு விக்ரம், விக்ரம். ஐயோ அழுதது போதும், நிறுத்துறீங்களா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்ன ரொம்ப ஓவரா போயிட்டே இருக்கீங்க? இது என்ன கல்யாண வீடுன்னு நினைச்சீங்களா இல்ல இழவு வீடுன்னு நினைச்சீங்களா? நடு வீட்ல உட்கார்ந்து இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க. என்ன இப்படி டென்ஷன் ஆகுற? அவளே பையனை காணோம்னு சொல்லி கவலையில அழுதுகிட்டு இருக்கா. நீ அவளுக்கு ஆறுதல் சொல்லாம அவகிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி, இவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம பேசாதீங்க. அழுது கூப்பாடு போடுறது எல்லாமே நடிப்பு. ஓ தேனே, உனக்கு எது எதுலதான் சந்தேகப்படுறதுன்னு விவசாயே கிடையாதா? ஒரு பெத்த தாய் புள்ளைய காணுன்னு கதறிக்கிட்டு இருக்கா, அது போய் நடிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ பாட்டி, உங்களுக்கு இவங்கள பத்தி முழுசா எதுவுமே தெரியல. இவங்க உங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு உங்களை நல்லா ஏமாத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் நீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இத்தனை நாளா ஒழுங்கா இருந்த விக்ரம் இன்னைக்கு மட்டும் எப்படி காணாம போனோம்? இல்ல ஏன் காணாம போனோம்? என்ன அவனை யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே இவங்களோட மாஸ்டர் பிளான் தான். இவங்களே அவங்க புள்ளைய எங்கேயோ கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சு இப்ப காணோன்னு வந்து சீன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சீன் எல்லாம் எதுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சூப்பர்மேனை கல்யாணம் பண்ணிக்கிறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பொறாமையில என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவங்களும் இவங்க பையனும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க. இது தெரியாம சூப்பர்மேன் ஒரு பக்கமும் மாமா ஒரு பக்கமும் வெட்டியா அவனை தேடிட்டு இருக்காங்க. தேனு, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? நான் எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறேன் பாட்டி. இவங்க என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா பாட்டி? என்கிட்ட வினய பத்தி தப்பு தப்பா சொன்னாங்க. எனக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் அதிகம் சொல்லி தடுக்க பார்த்தாங்க. அப்புறம் ஜாதக பொருத்தம் அது இதுன்னு சொல்லி பார்த்தாங்க. கடைசில அவங்க பையனையும் அனுப்பி வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதன்னு சொன்னாங்க. எதுவுமே நடக்காம போனதும் கடைசில இப்ப வந்து பையனை காணோம் டிராமா போட்டுட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கல்ல. இதெல்லாம் தெரியாம நீங்க ஒத்து ஊதிட்டு இருக்கீங்க. அம்மா, தேனு என்ன பத்தி சொல்றதெல்லாம் உண்மைனே வச்சுக்கோங்க. ஐயோ என்னம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? தேனு சொல்ற மாதிரி அவ கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் என் பையனை ஒளிச்சு வச்சு நாடகம் போடுறதாவே இருக்கட்டும். எப்பயோ நான் வினய பத்தி சொல்லிட்டேன்னு இவ இன்னமும் என் மேல பழைய போட்டுட்டு இருக்கா. என்னால ஒவ்வொரு தடவையும் நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க முடியாதுமா. அம்மா, நீங்க கல்யாண வேலைய கவனிங்கம்மா. நான் யாரு? இந்த வீட்டு வேலைக்காரி தானே. காணாம போனது வீட்டு வேலைக்காரியோட பையன் தானம்மா. நானே என் பையனை தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். நீங்க கல்யாண வேலைய பாருங்க. ஐயோ மித்ரா, நீ எங்கன்னு போய் தேடுவ? அதான் வினையும் கார்த்தியும் தேட போயிருக்காங்கல்ல. அவங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ அமைதியா இரு. ஐயோ இத பாரு, அவதான் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கான, நீ அவளுக்கு சரிக்கு சரி நின்னுகிட்டே இருக்க. பாட்டி, அவங்க ஏன் இப்ப தடுத்துட்டு இருக்கீங்க? அவங்க போனா போகட்டும். அப்படியாவது இந்த வீட்டுக்கு கல்யாண கலை வருதான்னு பார்க்கலாம். தேனு, நீ என்ன மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவளே சொந்தம்னு சொல்லிக்க இருக்கிற ஒத்த பிள்ளைய காணும்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா நாக்குல நரம்பே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. நம்ம தானியா காணாம போயிருந்தாலும் நீ இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பியா? இல்ல பாட்டி, உங்களுக்கு தெரியாது. இந்த வீட்ல 2 பேருக்கு கல்யாணம் நடக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஒண்ணு மித்ரா அக்கா, இன்னொன்னு நாகபாட்டி. ஏய் என்னடி? உங்க பிரச்சனையில என்ன இழுக்குற? நான் என்ன பண்ணேன்? நீங்க பண்ணது இந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இதுல நான் வேற தனியா சொல்லணுமா? பாட்டி,
இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என் கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டாங்க. முதல்ல இவங்க 2 பேரையும் இந்த வீட்ல இருந்து வெளியே துரத்துங்க. இல்ல நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஏனே மித்ரா, அவ இப்படி பேசிட்டு போறதுனால நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேம்மா. அவ சின்ன புள்ள, கல்யாண வீடு கலகலப்பா இல்லாம இப்படி கலைபுரமா இருக்கேன்னு தான் அப்படி பேசிட்டு போறா. தயவு செஞ்சு அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. வாய முடுறா, கத்துன கை காலை விட்டு காக்காவி போட்டுருவேன். என்னை விடுங்க அங்கிள் ப்ளீஸ். நான் டாடி மம்மி கிட்ட போகணும். எனக்கு பயமா இருக்கு. விடுங்க அங்கிள் ப்ளீஸ். ஏய், கத்தாம இரு, அதுதான் உனக்கு நல்லது. மீறி ஏதாவது சத்தங்கித்தம் போட்ட அப்புறம் எங்களை வேற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும். டிவியில ரவுடிங்லாம் பார்த்துருக்கல, என்ன பண்ணுவாங்க தெரியுமில? அழாம உட்காரு, சரியா? அண்ணா, இவனை இங்கேயே கட்டி போட்டுருவா. அதெல்லாம் வேண்டாம், சின்ன பையன் தானே, எங்க போயிட போறான்? இங்க பாரு தம்பி, நீ எதுவும் கத்தாம கொள்ளாம இருந்தேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மம்மி கிட்ட நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே போயிடுவ. மீறி ஏதாவது வாயை திறந்த, தப்பிக்கணும்னு ஏதாவது முயற்சி பண்ண, திரும்ப நீ வீட்டுக்கு போகவே முடியாது. பாத்தியா, இந்த கத்தியால உன்னை சதக்கு சதக்குன்னு குத்தி போட்டுருவேன். அமைதியா இருக்கணும், புரியுதா? என்ன புரியுதா? புரியுது. ஏய், இவனை இங்க இருந்து பாத்துக்க. நான் வெளியில யாராவது வர்றானு பாக்குறேன். நீங்க போங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஏய், பையன் பத்திரம், விஷயம் பெரிய இடம். நான் பாத்துக்கிறேண்ணே, பொடியன் தானே. பத்திரம்டா, நீ போன, நான் பாத்துக்கிறேன். சத்தமே வரக்கூடாது. என் பையன் எங்க போனானே தெரியலையே. ஏதோ ஏதோ கோவத்துல தான் சொல்றான்னு நினைச்சா நான் உண்மையிலே எங்கேயோ போயிட்டான் போலயே. மாப்பிள, நானும் வரப்போறவங்க கிட்ட கேட்டேன்டா, யாரும் பார்க்கலங்கிறாங்க. மாம்சு, விக்ரம் சின்ன பையன் மாம்சு, கண்டிப்பா அதுக்குள்ள ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். எனக்கு என்னமோ நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு தோணுதியா? அதானே? ஏண்டா கோவிச்சுட்டு ஓடி போற வயசாடா இது? அவன் உண்மையாலுமே கோவிச்சுட்டு போனானா இல்ல யாராவது கடத்திட்டாங்களாடா? மாப்பிள, எனக்கு என்னமோ இது அந்த புண்ணாக்கு மூட்டையோட வேலையா இருக்குமோன்னு தோணுதுடா.
கரெக்டு மாம்ச, நீ சொல்றது கரெக்டு தான்யா. மாம்ச, நம்ம போட்டிருக்க பிளானே வேறயா. ஆனா அந்த நாகலட்சுமி அம்மா என்னடானா, நான் என்னமோ தேனை உண்மையிலே கல்யாணம் பண்ணி போறதா நினைச்சுக்கிட்டு என் மேல வெறுப்பை வளர்த்துட்டு இருக்கு. அன்னைக்கு கூட பார்த்தல, நம்ம கூட்டிட்டு வந்த டூப்ளிகேட் அம்மா அப்பாவை யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாடக கம்பெனி வரைக்கும் போயிருக்கு. உண்மையிலே அந்த பொம்பளை தான் அந்த வேலையை பார்த்துருக்கு. இதுக்கு தான் படிச்சு அன்னையில இருந்து சொல்லிட்டு இருந்தேன், எல்லார்கிட்டயும் அவளை பத்தி சொல்லிடலான்னு. நீங்க மித்ரா வந்தா வேணான்ட்டீங்க. இப்ப பாத்தியா, அங்க தொட்டு விக்ரம கடத்தற அளவுக்கு வந்திருக்கான். டேய் உன்ன வாடா, போய் மூஞ்சில 4 மெதி மெதிக்கலாம் வாடா. இல்ல மாம்ச, அதெல்லாம் சரி வராது. என்னடா சரி வராது? எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்க. குழந்தை காண போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. என்ன சேதச்சுன்னு தெரியல. டேய் வாடா, போய் 4 மிதி மிதிச்ச உண்மையை சொல்லிடுவா. இல்ல மாம்ச, நம்ம அந்த அம்மா மேல கை வச்சோன்னா அது தப்பாயிடும். இரு, நான் அதுக்கு வேற ஏற்பாடு பண்றேன். விக்ரம், ஐயோ அம்மாவை விட்டு எங்கடா போன? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சொல்லணும் என்ன சொல்லணும்? நான் உன்னை தனியா விட்டுருக்க கூடாது விக்ரம். ஐயோ, அம்மா கிட்ட வந்துடுடா. நீ எங்க இருந்தாலும் அம்மா கிட்ட வந்துடு விக்ரம். வினய், வினய் சொல்லுங்க வினய், விக்ரம் கிடைச்சிட்டானா? அவன் உங்க கூட தான் இருக்கானா? விக்ரம் கிட்ட போன் கொடுங்க வினய், நான் அவன் கிட்ட கொஞ்சம் பேசணும். I'm so sorry மித்ரா. என்ன சொல்றீங்க வினய்? அப்போ விக்ரம நீங்க இன்னும் பார்க்கலையா? மித்ரா ப்ளீஸ் அழாத. முதல்ல நான் சொல்றத கவனமா கேளு. விக்ரம் தானாலாம் தொலைஞ்சு போகல. என்ன சொல்றீங்க? ஆமா மித்ரா, அவன் எங்கேயுமே தனியா போகல. அவனை யாரோ கடத்திருக்காங்க. கடத்திட்டாங்களா? அவன் சின்ன பையன் வினய், அவனுக்கு என்ன தெரியும்? அவனை எதுக்காக கடத்தணும்? இப்படி இப்படி யார் பண்ணிருப்பாங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மித்ரா ப்ளீஸ், உன் பதட்டம் எனக்கு புரியுது. ஆனா இப்போ இப்படி பதட்டப்படுறதுனால எதுவும் ஆயிட போறது இல்லை மித்ரா. நம்ம கொஞ்சம் நிதானமா தான் யோசிக்கணும். எனக்கு ஒருத்தர் மேலதான் டவுட்டா இருக்கு. யார் மேல? எல்லாம் அந்த நாகலட்சுமி அம்மா மேலதான். நாகலட்சுமியா? எப்படி வினய்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா மித்ரா, நான் கோயில் வாசல்ல இருக்க எல்லா சிசிடிவியும் செக் பண்ணேன். விக்ரம் எங்கேயுமே கோச்சிட்டுலாம் போல. அவன் கோயில் வாசல் வரைக்கும் போயிருக்கான். அப்போ அவன் முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அது மூவ் ஆனதும் பார்த்தா விக்ரம் அங்க காணோம். சோ அவனை கண்டிப்பா யாரோ அந்த கார்ல வந்தவங்க தான் கடத்திட்டு போயிருக்கணும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்னால கார் நம்பரை சரியா பார்க்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் மித்ரா, நமக்கு இந்த ஊர்ல கெடுதல் நினைக்கக்கூடிய ஒரே ஆள்னா அது நாகலட்சுமி மட்டும்தான். எனக்கு அந்த பொம்பளை மேலதான் டவுட்டா இருக்கு மித்ரா. நம்ம என்ன பண்ணலாம் வினய்? நான் வேணா காந்திமதி அம்மா கிட்ட சொல்லிடுவா. வேணாம் வேணாம், ஆதாரம் இல்லாம நம்ம அப்படி மூவ் பண்றதுலாம் சரியா இருக்காது. அதுவும் இல்லாம அவங்க கிட்ட இதெல்லாம் பத்தி சொல்லி புரிய வச்சு நாகு கிட்ட பேசி விஷயத்த வாங்குறதுலாம் இப்போதைக்கு நடக்கிற விஷயமே இல்லை மித்ரா. இதை நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணோம். என்ன பண்ணலாம் வினய்? வேற வழியே இல்லை. நாகு வாயில இருந்து தான் எல்லா உண்மையும் வர வைக்கணும். அந்த அம்மா வாயில இருந்தே வா. எப்படி சொல்லுமா? சொல்லும், ஆனா அது இப்போதைக்கு ஒன்னால மட்டும் தான் முடியும். எப்படி சொல்றீங்க வினய்? மித்ரா, நமக்கு வேற வழியே இல்லை. வயசு வித்தியாசம்லாம் பார்க்காம அந்த அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் கண்ணத்திலே பலர் 4 அடியை போடு. உண்மையை ஆட்டோமேட்டிக்கா வெளியில சொல்லு.
மித்ரா, என்ன மித்ரா, நீ எதுவுமே யோசிக்காத. நமக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை. சரி வினய், நான் பாத்துக்கிறேன். ஓகே மித்ரா. அந்த மேடம் தான்டா ஃபோன் பண்றாங்க. ஹலோ. என்னையா பையன் எப்படி இருக்கான்? நீங்க சொன்ன மாதிரியே அந்த பையனை தூக்கியாச்சு மேடம். எங்க கஸ்டடியில பத்திரமா தான் மேடம் இருக்கான். நான் வேணா அந்த பையன் கிட்ட போன கொடுக்கட்டா மேடம்? பேசுறீங்களா? ஏய், அதெல்லாம் தேவையில்ல. அந்த பையனை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. யாராச்சும் பார்த்து சந்தேகப்பட்டு போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணிட போறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மேடம். இது எங்க ஏரியா. இங்க எங்களை தாண்டி ஒரு ஈ காக்கா கூட உள்ள வர முடியாது மேடம். நீங்க பயப்படாம இருங்க. பையனை என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. இத பாரு, இப்ப எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த பையன் வெளியில வந்து யாரு கண்ணிலயும் மாட்டிக்காத மாதிரி மட்டும் அவனை பத்திரமா பாத்துக்கோங்க. அத மட்டும் பண்ணுங்க. தேவைப்பட்டா என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஒண்ணு பண்ண வேணாமா? குடோன்குள்ளே அடைச்சு வச்சிருந்தா போதுமா மேடம்? அது போதும் இப்போதைக்கு. இப்பதான் அந்த பையன் காணாம போன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுவே பெரிய கலவரமாகி போலீஸ் கேஸ்ன்னு ஓட ஆரம்பிப்பாங்க. நடக்க இருக்கிற கல்யாணம் அப்பதான் நிக்கும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. கல்யாணம் டோட்டலா நின்னதும் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த பையனை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம தூக்குன இடத்துலயே விட்டுட்டா போதும். சரி மேடம், அப்படியே பண்ணிடுறேன் மேடம். அது வரைக்கும் அந்த பையனை உங்க கஸ்டடியிலேயே பத்திரமா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் மேட்டர் மேடம். நான் வேற ஏதோ பெருசா நினைச்சேன் மேடம். சரிங்க மேடம், நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க. பையன் அது வரைக்கும் நம்ம கிட்ட சேஃபா இருப்பான். யோ, ஜாக்கிரதை. அவன் பொடி பையன் தான்னு சொல்லிக்கிட்டு நீங்க அசால்ட்டா இருந்துராதீங்க. புத்திசாலி பையன். ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் எஸ்கேப் ஆயிடுவான். கொஞ்சம் ஜாக்கிரதை. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஏய், ஏய், நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் பையன் எங்க? என் பையனை எங்க கொண்டு போய் வச்சிருக்க? என்னது, உன் பையனா? உன் பையனை காணோன்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? நீ ஏதாவது திட்டிருப்பா, அவன் கோச்சிட்டு போயிருப்பான். என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? போடி, போய் தேடு போ. ஏதாவது மூளையில உட்காந்துட்டு இருப்பான். ஏய், வாய் மூடு. ஏய், என்னடி? என்ன என்கிட்ட வந்து கத்துற? உண்மையை சொல்லு. என் பையனை எங்க கொண்டு போய் கடத்தி வச்சிருக்க? என்னடி இங்க வந்து என்னைய மிரட்டுற? சாதாரண வேலைக்காரி தான் நீ. எங்க வீட்ல என்னைய நீ மிரட்டுறியா? உனக்கு அவ்வளவு கொழுப்பாயிடுச்சு. என்ன தைரியம் இருந்தா என்னைய நீ மிரட்டுவ? பொண்ணு வெற்றி, இப்ப நீ ஒழுங்கா உண்மைய சொல்ல போறியா இல்ல உன் கைய உடைக்கட்டுமா? வெற்றி, சொல்லு. என் பையனை எங்க கொண்டு போய் வச்சிருக்க? சொல்லு. ஐயோ, வலிக்குது. கைய விடு. வலிக்குது. நீ கைய விடுறீ. கைய விடு. இத பாரு, கைய விடல நான் உன்னை சாவடிச்சிருவேன். ஏய், நீ என்ன சாகடிச்சிருவியா?
பெரிய மனுஷியாச்சேன்னு ஒதுங்கி ஒதுங்கி போனா நீ ரொம்ப பண்ற. ஏய் சொல்லு, என் பையனை எங்க கொண்டு போய் வச்சிருக்க? என்ன? ஏய் இருடி. உன் தருதல பையன் எங்கயாவது ஓடி போயிருப்பான். அவனை தேடுறத விட்டுட்டு என்ன வந்து அடிக்கிற? இத பாரு, இன்னொரு அடி என் மேல விழுந்துச்சு. இங்க பாரு, இவ்ளோ நேரம் நீ போன்ல பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒழுங்கா உண்மைய சொல்லிடு, இல்ல உன்னை இங்கேயே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். சொல்லு, என் பையன் எங்க அலிக்குது? சொல்றீ, சொல்லு, விடு. என் பையன் எங்க இருக்கான்னு சொல்லு. ஐயோ, என்ன பண்றீ? என் பையன் தான் எனக்கு உசுரு. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏய், ஒழுங்கா சொல்லிடு, இல்ல அடிச்சு கொன்னுடுவேன். சொல்லு, என் பையன் எங்க? எங்க என் பையன்? சொல்லிடு, சொல்லிடு, சொல்லிடு. சொல்லு, என் பையன் எங்க இருக்கான்? பக்கத்துல பெருமாள் கோவில் தெருவுல நம்பர் 4 கேசவ வீடு, அங்கதான் உன் பையன் இருக்கான். இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்காக தான் நான் உன் பையனை தூக்க சொன்னேன். மத்தபடி உன் பையனுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. நான் சொன்னா உன் பையனை கண்டிப்பா கொண்டு வந்து இங்க விட்டுருவாங்க. ஐயோ மித்ரா, என்னை யார்கிட்டயும் காட்டி கொடுத்துறாத மித்ரா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கொன்றுவோம். ஹலோ, சொல்லு மித்ரா. நீங்க சொன்ன மாதிரி நாகுதான் விக்ரம கடத்திருக்கா. ரெண்டு போடு போட்டதும் உண்மைய சொல்லிட்டாங்க. அவன் இப்போ பக்கத்துல இருக்கிற ஏரியாவுல பெருமாள் கோயில் தெருவுல 4ஆம் நம்பர் வீட்ல தான் இருக்கான். சரி மித்ரா, நான் இப்போ உடனே அங்கே போறேன். நீ எதுக்கும் பயப்படாம இரு. நான் விக்ரம் கிடைச்ச உடனே உனக்கு கால் பண்றேன். சரி. விக்ரம் எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா? மாம்சு, விக்ரம் இருக்கிற இடம் கண்டுபிடிச்சாச்சியா? வா, நம்ம அங்க போலாம். வா. இன்னொரு தடவை என் பையனை ஏதாவது பண்ண பார்த்து சாகடிச்சிருவேன். பத்திரகாளி மாதிரி ஆயிட்டா. ஐயோ, அந்த வினை பயலுக்கு வேற போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாளே. இப்ப என்ன பண்றது? அந்த வினை எப்படியும் போய் அவனை காப்பாத்திருவானே. ஐயோ, அது நடக்க கூடாது. நடந்துருச்சுன்னா இந்த கல்யாணமே நின்னுடும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அந்த வினை அங்க போறதுக்குள்ள நாம இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். டேய், மேடம் தான் கால் பண்றாங்க, என்னன்னு கேக்குறேன். ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம். என்னாச்சுண்ணே? அந்த மேடம் எதிரே மாட்டிக்கிச்சு. ஐயோ, அப்புறம் நம்ம இருக்கிற இடத்த சொல்லிடுச்சு போல. நம்மள உசாரா தப்பிக்க சொல்லிடுச்சு. ஆளுங்க வராங்களா? அந்த பையனை இழுத்துட்டு வா. ஏய் வாடா.
நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் என்ன விடுங்க நான் வர மாட்டேன் வர மாட்டேன் விடுங்க நான் வர மாட்டேன் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுனா கை காலை முடிச்சு போட்டுருவேன் வாடா நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் என்ன விடுங்க நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் டேய் வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குடா என்னடா பண்ணலாம் ஒருவேளை மேடம் சொன்னாங்க வந்துட்டாங்களோ இதுக்கு மேல இந்த பொடியை இழுத்துட்டு போறது நல்லது இல்ல இவனுக்கு என்னென்ன பண்றது இவன் எங்கேயே விட்டுட்டு போயிடலாம் ஆனா இவங்கிட்ட ஏதோ போட்டோ இருக்கிறதா மேடம் சொன்னாங்க அதை மட்டும் வாங்கிடுவோம் செக் பண்றா டேய் போட்டோ குறா என்கிட்ட எதுவுமே இல்ல நான் சொல்றத கேளுங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஏய் ஒழுங்கா குறா ஒழுங்கு சொல்றேன்ல போட்டோ குறா வலிக்குது என்கிட்ட இல்லன்னு சொல்றேன்ல ஏய் போட்டோ குறா ஏய் குடுக்க போறியா இல்லையா நல்லா செக் பண்றா அண்ணே ஏதோ கல்யாண போட்டோ மாதிரி இருக்குண்ணே சரி சரி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோ அவங்க வந்துட போறாங்க பாப்பலாம் மாப்பிள்ள நில்றா அவனுக்கு கிடக்குறானுங்க பாப்பா விக்ரம் என்னாச்சுன்னு பார்க்கலாம் வா இல்லையா வாடா டே வா விக்ரம் 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 அழாத விக்ரம் அழாதடா விக்ரம் 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 நான் தான் வந்துட்டேன்லடா அழாதடா விக்ரம் விக்ரம் அழாதடா விக்ரம் அழாதடா அங்கிள் அந்த பேட் அங்கிள்ஸ் என்ன அடிச்சிட்டாங்க என்னது அடிச்சிட்டாங்களா யாரோ அவன் யாருன்னு மட்டும் சொல்லு அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் என்ன அழாதடா விக்ரம் விக்ரம் உனக்கு தான் அவங்கள அடையாளம் தெரியும்ல அழாதடா விக்ரம் விக்ரம் நீ அழுத என்னால் தாங்க முடியுமாடா ப்ளீஸ்டா அழாதடா டே விக்ரம் மம்மி வர உன்னை காணும் ரொம்ப தேடிட்டு இருக்காங்க வா நம்ம வீட்டுக்கு போலாம்